நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையா இருந்தாலும், கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் தன் உள்ளங்கையில் குறித்து வைத்துள்ளேன் என்றார். அப்ப அவர் ஒரு காலம் நம்மளை துன்புற விடவே மாட்டார். அப்படியே ஒரு சில மணித்துளிகள் நம்ம துன்புற வேண்டியிருந்தாலும், யோவான் 1 பேர் 3:17 சொல்வது போல, தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்ற வார்த்தைக்கேற்ப நம்ம துன்புற்றாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு யோவான் 16:20 சொல்வது போல, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்பீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது ஒரு வாக்குத்தத்தம், பிராமிஸ். அதனால நமக்கு துன்பங்களை மேற்கொள்ள நேர்ந்தாலும் நம்ம ஆண்டவர் துணை இருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த சாட்சியை பகிர்வுக்கு செல்வோம். அதற்கு முன்னதாக துன்பங்களை மேற்கொள்வது என்பது நன்மை செய்து